இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது அலைகளையாய் ஏவுகணைகளை வீசி ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் தீவிரமான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரான் ஏவுகணை தாக்குதலில் டெல் அவிவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தை கட்டிடம் மற்றும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மிகப்பெரிய மருத்துவமனை மீது ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி வழங்கிட கேட்கலாம். அன்வர், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் மிகப்பெரிய மருத்துவமனை பலத்த சேதமடைந்திருக்கிறது. ஈரான் நடத்திய தாக்குதலில் இன்று மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மருத்துவமனை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான் ராணுவத்திற்கு இஸ்ரேல் அரசு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாக இஸ்ரேல் சுகாதாரத்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போது ஈரான் ஏவுகணை தாக்குதலில் டெல் அவிவ், ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் பலத்த சேதத்தை சந்தித்திருக்கிறது. ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் 90% எட்டிவிட்டதாக, இது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறி இஸ்ரேல் ஈரான் மீது கடந்த 13ஆம் தேதி கடும் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல் தொடர்ந்து 7வது நாளாக இருதரப்பும் மாறி மாறி ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள், ராணுவ கட்டமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே போல இஸ்ரேலின் டெல் அவிவ் உள்ளிட்ட பகுதிகளையும், ஹைபா உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் மீதும் ஏவுகணை வீசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள சொராக்கா மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் இதை உறுதிப்படுத்தி தற்போது உறுதியான தகவலை தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் மருத்துவமனையின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் அலையலையாக ஏவுகணை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. ஈரான் ஏவுகணை தாக்குதலில் டெல் அவிவ் நகரத்தில் செயல்பட்டு வந்த பங்கு சந்தை கட்டிடமும் பலத்த சேதத்தை சந்தித்திருக்கிறது. தெற்கு இஸ்ரேலின் சொராக்காவில் உள்ள அந்நாட்டின் மிகப்பெரிய மருத்துவமனையாக கருதப்படும் சொராக்கா மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் மிகப்பெரிய மருத்துவமனை பலத்த சேதத்தை சந்தித்து இருக்கிறது. மருத்துவமனையில் இருந்த ஊழியர்கள் அலறியடித்து ஓடிய காட்சிகளை நாம் திரையில் காண முடிகிறது. ஈரான் நடத்திய தாக்குதலில் இன்று மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். மருத்துவமனை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான் ராணுவத்திற்கு தற்போது இஸ்ரேல் அரசு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாகவும் இஸ்ரேல் சுகாதார அமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரான் ஏவுகணை தாக்குதலில் டெல் அவிவ், ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்கள் பலத்த சேதமடைந்திருக்கின்றன. இதனால் ஈரான் இஸ்ரேலுக்கான போர் மோதல் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ராதிகா, தொடர்ந்து 7வது நாளாக இந்த மோதல் போக்கு நீடிக்கக்கூடிய நிலையில ஈரான் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்வர்.